வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சிக்கன் மட்டன் வழக்கம் போல் ரெசிபி செய்யாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க. ஆட்டு நுரையீரல் குழம்பு தாங்க அது. இது சூப்பராக பஞ்சு போல் மெதுன்னு அருமையாக இருக்குங்க. எலும்பே இல்லாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் கீரி பல்லாக எடுத்துருக்கிறேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 4 பட்டையும் 4 லவங்கமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 6 வரமிளகாய் அளவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கோர்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலையாவும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அரை கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து இருக்கிறேன். கடுகு வெடித்த உடனே சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கறிவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஆட்டோட நுரையீரலை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி கடையிலே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை குளுந்தண்டியில் 4 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 5 தடவை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பிழிஞ்சும் வச்சுருக்கிறேன். இப்போது இதை நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஈரல் பீஸை இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகாயை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நுரையீரல். இது எலும்பே இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் தான் கழுவணும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். இதிலிருந்து தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி 1 கப் அளவுக்கு அதிகமாகவே விடணும். ஏன்னா மட்டன் சிக்கன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாகவே சேர்த்துருந்தோம்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகி அடிப்பிடிச்சிக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தே விட்டுக்கலாம். ஒரு 10 விசில் அளவுக்காச்சும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், குக்கரில் எந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் 10 விசில் வெந்து வர்றப்ப குக்கரை திறக்கிறப்ப நல்லா குழம்பு கெட்டியாகி வந்திருக்கும். இப்போ நான் குக்கரை மூடி வச்சிடுறேன். 10 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் எல்லாம் நீங்கின உடனே
திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துக்கு அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான குழம்பு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.